வெனிசுலா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அதிபர் மதுரா அவர்களுடைய மகன் இருக்கார்ல, அவர் இப்போ இஸ்ரேலோட நெருங்கிய டைஅப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. யூதர்கள் அவரை வளைச்சு போட்டாங்களா? எதனால் மறுபடியும் வெனிசுலாவை பற்றிய டாபிக் இப்போ அமெரிக்கா வேர்ல்டு வைடாக சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய மாஸ்டர் பிளான் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. வடகொரியாவோடு அவங்க மறுபடியும் டைஅப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் தென்கொரியா அப்படிங்கிற நாட்டை கலட்டி விட போகிறாங்க அமெரிக்கா. இதற்கும் ஈரான் தொடர்பான விஷயங்களுக்கும் ஒரு முடிச்சிருக்கா பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்த ரஷ்ய உக்ரைன் போரில் உக்ரைன் தொடர்ச்சியாக ஈரானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பேரலாக பார்த்திங்கன்னா மெக்கா அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு? அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்தியாவினுடைய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு பெரிய அளவிலான சிக்கலுக்கு உள்ளாக்கியிருக்கு. ரஷ்யாவை வச்சு இப்போது இந்திய தொழிலதிபருக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய குடைச்சல் என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கரோலின் லிவிட் இவங்களை யாரும் அவ்வளவு எளிமையாக மறந்து விட முடியாது. அமெரிக்காவில் ஒரு மாணவ பத்திரிகையாளராக சேர்ந்து அதற்கு பிறகு ட்ரம்பினுடைய அரசவையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பத்திரிகையினுடைய செயலாளராக இருந்தார். அதுவும் ஒயிட் ஹவுஸினுடைய அறிமுக முகம். அந்த அறிமுக முகம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்குது. ட்ரம்ப்பு என்ன தான் செஞ்சாலும் அவருக்காக பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு செய்தி தொடர்பாளர். அப்படிப்பட்டவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்ததற்கு பிறகு என்னையவே மறந்துட்டாங்க. எனக்கு சேவை செய்வதை தாண்டி கரோலின் லிவிட் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் குழந்தைகள் மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய பாசம் எனக்கு பொறாமையை தருகிறது. அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அளவிற்கு வேதனைப்பட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏண்டா உன்னை விட்டுட்டு போகிறது தானடா ரொம்ப முக்கியமானது, நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த வகையில் கரோலின் லிவிட் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஆரோக்கியமானது தான். யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல், இந்த கப்பல் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருந்தது. ஈரான்கிட்ட இருந்தும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு கூட பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. 250 நாட்கள் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் பயணத்தை மேற்கொண்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அது உலகம் முழுவதும் பயணப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி மத்திய தரைக்கடல் ஏரியாவில், குறிப்பாக ஈரானுடைய பார்டரில் தான் அதிகமான அளவில் சுற்றுச்சு. மாலுமிகள் ஒவ்வொருத்தருக்குமே அந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. தன்னுடைய வீடுகளுக்கு போக முடியலை. இதன் காரணமாக நிறையா மாலுமிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளானாங்க. இப்படிப்பட்ட காரணத்தினால எப்படியாவது இங்கிருந்து விழுந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கடலுக்குள்ளே குதித்ததாக ஒரு செய்தி ஒன்று பரவுது. இந்த செய்தியின் அடிப்படையில் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் இன்னும் எத்தனை மாலுமிகள் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அமெரிக்கா இன்னும் வெளியில் விடலை. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக ஈரானுடனான மோதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, 60 நாள் பேச்சுவார்த்தைக்காக எந்த விதமான அட்டாக்கும் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஈரானும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் 60 டேஸுக்கான சீஸ்ஃபயர் டீல். இதில் பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஒரு முடிவு எட்டப்படணும் அப்படிங்கிறது உலகளாவிய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை பொய்யாக்கக்கூடிய விதத்தில் 3 முறை உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது எதுவுமே ஷார்ட் அவுட் ஆகலை. அதற்கு பிறகு அடையாள அடி அப்படிம்பாங்க. சரியா? அடையாள அடினா என்ன? எனக்கு நீ செய்கிறது பிடிக்கல, அதனால் ஒன் டைம் அட்டாக் மட்டும் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நடத்துனாங்க. பதிலுக்கு ஈரானும் அதுக்கு பதிலடி தாக்குதல் மட்டும்தான் நடத்துகிறோம், இது போர் கிடையாது அப்படின்னு சொல்லி விளையாண்டாங்க. ஆக மொத்தத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த பகுதியை வச்சு தொடர்ச்சியாக போர் நடப்பது போன்ற ஒரு சுச்சுவேஷனையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த 60 நாள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டாங்க ஈரானும் அமெரிக்காவும். இப்போது அந்த பேச்சுவார்த்தை டேட் முடிஞ்சிருச்சு, 60 டேஸ் முடிஞ்சிருச்சு. நாமளும் பூரண உடல்நலம் அடைந்து மறுபடியும் இந்த மக்களுக்கான சேவையை தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை, இறைவனர்களால். எது எப்படியோ இந்த 60 டேஸ் முடிஞ்சிருச்சு.
அடுத்ததாக ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்களா, இல்லை மறுபடியும் போர் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத அமெரிக்காவும் ஈரானும் தான் அடுத்தடுத்து சொல்லணும். சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைகிறதுங்கிறது குதிரை கொம்பு மாதிரி, ரைட்டா? அந்த வகையில் மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாயிருக்கு. இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைவது அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தமாக பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, தலைமைத்துவத்துக்கான ஒரு நல்ல குணநலன்கள் இருக்கக்கூடிய 3 நாடுகள் இப்போ ஒன்று சேர்ந்திருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரம்பினுடைய அனுமதியோடு தான் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சவுதி அரேபியாவோடு இருக்கக்கூடிய உறவுங்கிறது பெட்ரோடாலர் ஒப்பந்தம் எப்போ முறிவடைஞ்சிச்சோ அப்போவே அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான டைஅப் கலண்டுருச்சு. பாகிஸ்தானுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கூட தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பண ரிலேட்டடான உதவி மட்டும்தான் அந்த இடத்துல கிடச்சிக்கிட்டு இருக்கு. மற்றபடி 2 பேருக்கும் இடையில பாண்ட் அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய அந்த ஆதரவுங்கிறது சீனா பக்கம் போயிடுச்சு. இதற்கு எப்படியாவது இந்த பாகிஸ்தானை தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துருக்கியை விட்டு தூதனுப்பி சவுதி அரேபியா அப்படிங்கிற விட்டு போன நட்பையும் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த கடனாளி நாட்டையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு துருக்கியை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி தான் மெக்கா அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட அனுமானம். அடுத்து ஃபியூச்சரில் சில விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக இந்த மெக்கா அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்த 3 நாடுகளுக்கும் பயனளிப்பதை விட அமெரிக்காவுக்கே அதிகமான அளவில் பயனளிக்கும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அதை உறுதிப்படுத்தும்னு நம்பலாம். ட்ரம்ப் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறார். வடகொரியா அப்படிங்கிற நாட்டை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சி. காரணம் என்னென்னா, வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சுக்கிட்டு தான் உக்ரைனை எதுக்குறாங்க. அப்போது வடகொரியாவை ஏன் நம்ம பக்கம் இழுக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் யோசிக்கிறார். அது மட்டும் இல்லை, வடகொரியாவில் நிச்சயமாக கூடிய விரைவில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்படி நடக்கும்போது வடகொரியாவை ஏன் நம்முடைய நட்பு தேசத்தில் ஒன்றாக வைத்திருக்கக்கூடாது? தென்கொரியாவோடு நம்ம நட்பு பாராட்டுவதுங்கிறது, தென்கொரியா எப்பயுமே நம்மளை எதுக்க மாட்டாங்க. அதனால தென்கொரியாவை ஆயுதங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் வடகொரியாவை காயப்படுத்துது. அப்போது வடகொரியா தொடர்ச்சியாக எதிரி நாட்டு பட்டியலிலேயே வந்துடுது. அதே நேரத்தில் அணு ஆயுதங்களும் மிகப்பெரிய அளவில் தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாக வடகொரியா திகழுது. அப்போது அந்த எதிரியை நம்முடைய நண்பன் சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு ட்ரம்ப் இப்போது தன்னுடைய பிஸ்னஸ் மைண்டை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த வகையில் இப்போ தென்கொரியா அப்படிங்கிற நாட்டில் அமெரிக்கா இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படிங்கிறாரு பீட் ஹெக்ஸேட். ஸோ தன்னுடைய இராணுவம் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பக்கத்து நாட்டை எதிரியாக்குறத விட எதிரி நாட்டை நண்பனாக்குறதுக்கான வேலையை இப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். அந்த வகையில் ரஷ்ய உக்ரைன் போரை ட்ரம்ப் நிறுத்தணும் அப்படின்னா வடகொரியாவோடு ரஷ்யா கொண்டு இருக்கக்கூடிய உறவை பிளாக் பண்ணணும். அதுக்கு வடகொரியாவை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையும் இப்போது ட்ரம்ப் செய்ய தொடங்கியிருக்காரு. ஸோ இது பயனளிக்குமா இல்லை பாழாய் போகுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா நம்ம அறியலாம். கராகஸில் இருக்கக்கூடிய சின்னக்கக் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டு தலம். யாருடைய வழிபாட்டு தலம்னா யூதர்களுடைய வழிபாட்டு தலம். அந்த வழிபாட்டு தலத்துக்குள்ளே ஒருத்தவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொப்பி ஒன்று வச்சுருப்பாங்க யூதர்கள். அந்த தொப்பியை அவங்க போட்டுக்கிறது வழக்கம். முழுமையாக யூத மதத்தையும் யூதர்களையும் ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் அந்த தொப்பியை போட முடியும். இதுக்கு எதுக்கு பிரசாத் இவ்வளவு பெரிய பீடிகை அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்குது. வெனிசுலா அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர் மதுரா அவர்களையும் அவருடைய மனைவியையும் எப்படி உள்ளே புகுந்து தூக்கி இப்போ சிறையில் அமெரிக்கா வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ மதுராவினுடைய மகன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அந்த ஆட்சி பீடத்தில் அமரணும். ஆனால் அவர் அமரலை. அதே நேரத்தில் இப்போது வெனிசுலாவினுடைய எண்ணெய் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இப்போ வெனிசுலா அதிபர், முன்னாள் அதிபர் மதுராவினுடைய மகன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் இந்த ஹிப்பா அப்படின்னு சொன்னல அந்த தொப்பியை போட்டுவிட்டு
அந்த வழிபாட்டு தலத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். முழுக்க முழுக்க யூதர்களின் ஆதரவாளராக மாறி இருக்கிறார் மதுராவினுடைய மகன். எனக்கு தெரிஞ்சு வெனிசுலாவினுடைய அதிபரை தூக்குவதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இந்த ஹிப்பா அப்படிங்கிற அந்த தொப்பியை போட்டிருக்கக்கூடிய மதுராவினுடைய மகனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லா விதமான இடங்களையும் அமெரிக்காவினுடைய அந்த முக்கியமான இராணுவ அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு எட்டப்பனுடைய உதவி இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் மதுராவினுடைய மகனையே வளைச்சு போட்டு கிட்டத்தட்ட யூதர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம்தான் இந்த வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை கிட்னாப் பண்ண விதம். அதுக்கு அமெரிக்காவுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்தது சொந்த மகனை வச்சே அப்பனை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை இப்போ வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்த நாடுமே ரொம்ப பெரிய அளவில் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மதுராவினுடைய மகன் இஸ்ரேலோட கூட்டணி வச்சிருக்கிறாரே அப்படின்னு. இது ரொம்ப உண்மை வெனிசுலா மக்களுக்கு ஏமாற்றத்தை திறக்கக்கூடிய நிகழ்வு. எல்லாத்தையும் தாண்டி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போரில் இப்போது அது அப்படியே ஆப்பிரிக்கா பக்கம் டைவர்ட் ஆகுது. ஆப்பிரிக்காவில் மாலி அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் உக்ரைனுடைய படைகள் மிகப்பெரிய அளவில் திரட்டப்படுதுன்னு சொல்லப்படுது. அதாவது ஆப்பிரிக்காவில் ஆளுமை செலுத்துறது யாருன்னு கேட்டால் பிரான்ஸை அப்படியே தள்ளி விட்டுட்டு ரஷ்யா முன்னேறி போயிடுச்சு. இதில் நைசர் உள்ளிட்ட நாடுகளாகட்டும், இப்ராஹிம் ட்ரூரே உள்ளிட்ட நபர்களாகட்டும், இவங்க எல்லாமே ரஷ்யா பக்கம் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உக்ரைனுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் ரஷ்யா ஏகப்பட்ட வேலையை செய்யுது. ஆனால் ரஷ்யாவுக்கே செக் வைக்கக்கூடிய வகையில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா மாலி அப்படிங்கிற நாட்டுக்குள்ள இராணுவ படையை உருவாக்குறாங்க. இது ரஷ்யாவுக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைன் தொடர்ச்சியாக ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும்னு தொடர் தாக்குதலை உள்ளாகிறாங்க. இதில் மிக முக்கியமான தொழிற்சாலை ஒன்று தாக்கப்படுது, எஃகு தொழிற்சாலை. அந்த எஃகு தொழிற்சாலை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டால் இந்தியாவை சேர்ந்த பெரிய தொழிலதிபர் லட்சுமி மிட்டல் அவருடைய எஃகு தொழிற்சாலை மீது அட்டாக் நடத்தப்படுது. இது இந்தியாவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்குல்ல, அது கட் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளையுமே உக்ரைன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் இந்திய அரசும் ரஷ்ய அரசும் இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழிலதிபர்கள் அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம், அவங்களுக்கு ஒரு நட்டம் ஏற்படுது அப்படின்னா இங்கே எஃகு தொழிற்சாலை மட்டும் இல்லை, எஃகு பயன்பாட்டாளர்கள் அவங்களுக்கு பெரிய அளவிலான நட்டம் ஏற்படும். அது கூடிய விரைவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். யார்? இந்தியாவும் ரஷ்யாவும். கூடிய விரைவில் மறுபடியும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறையா பேருக்கிட்ட இருக்குது. ஆனால் ஈரானை இனிமே சத்தமே இல்லாமல் தான் அமெரிக்கா கையாளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லாததுனாலையும் புதியதொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது காசாவில் தன்னை விரும்பிய அளவுக்கான ஒரு பில்டிங் ஒன்று அமைச்சு புதியதொரு ஐநா சபையை அந்த இடத்துல கட்டுவதற்கான வேலையை ட்ரம்ப் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இனிமே போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்காது. எப்பயாவது அடையாளமான அணிவகுப்பும்பாங்கல்ல, அந்த மாதிரியான அடையாள போராக மட்டுமே தான் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது சர்வதேச இந்த போர் தொடர்பான ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இனிமேல் தொடர்ச்சியாக ஈரானோடு போர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே அமெரிக்கா போக மாட்டாங்க. இனிமே நட்பு ரீதியான ஒரு ஒப்பந்தத்துக்கு மட்டுமே அவங்க முயற்சி செய்வாங்கன்னு தான் சர்வதேச இந்த போர் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. எது எப்படியோ உலகம் அமைதியாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியே. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு சேர்த்து தமிழ்நாட்டு நிகழ்வுகளும் செய்திகளாக பதிவேற்றப்படும். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ச்சியாக வேணும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.